फ्रेंड्स நான் உங்க எம்எம் கிச்சன் மகா தான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் தான். தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ல முறுக்கு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணல்ல ஒரு 100 கிராம் அளவுக்கு தோல் நீக்கிய வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். அத லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வெள்ளையாவே வறுத்து எடுத்தாதான் முறுக்கு நல்லா வெள்ளையா இருக்கும். அதனால நம்ம லைட்டா வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். நம்ம எந்த அளவுக்கு வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு முறுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும். அதுக்காக தான் நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்க உளுந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மிக்ஸி ஜார்ல மாத்தி இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு சல்லடை வச்சு சலிச்சு நல்லா சுத்தமா எடுத்துக்கலாம், கட்டி இல்லாம. இதெல்லாம் நீக்கிடலாம். இப்ப நான் வந்து ஒரு 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம் வெள்ளை உளுந்து மாவு நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவு எடுத்துக்கிறேன். அதுல ஒரு காசு அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோல நம்ம எடுத்துக்கலாம், கரெக்டா இருக்கும். நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த உளுந்து மாவையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம பிசைய கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அதுல ஆட் பண்ணணும். இப்ப நம்ம பெருங்காய தண்ணியும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காய பவுடர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா கூட நீங்க அந்த பெருங்காய கட்டி ஊற வச்ச தண்ணியை கூட இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு நல்லா சாஃப்டா வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு. இப்ப நம்ம ஒரு வாணல்ல ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். முறுக்கு சுடுறதுக்கு தேவையான ஆயில விட்டுக்கோங்க. பாருங்க நான் இந்த அச்சுல தான் இப்ப ஃபர்ஸ்ட் முறுக்கு சுட போறேன். 3 ஹோல்ஸ்ல சின்ன சின்னதா இருக்கும். அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அதுல புழிஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பாக்குறதுக்கு லைட்டா அதுல மாவு விட்டு பாருங்க. பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. முறுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கரண்டில பேக் சைடு வச்சு கூட நம்ம சுட்டு அதுல எண்ணெயில விடலாம். அப்பதான் நம்ம கையில எண்ணெய் எதுவும் தெரிக்காது, சேஃப்டியா இருக்கும். அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா முறுக்க திருப்பி விடுங்க. நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி முட்டை வந்து குறையிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முறுக்க எடுத்துடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. பாருங்க எல்லா முறுக்குமே நம்ம சுட்டு எடுத்தாச்சு. நல்லா பொன்னிறமா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டார் எட்ஜ்ல முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது முள்ளு குத்துற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இதுலயும் நம்ம கொஞ்சம் முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு முறுக்கு. நம்ம எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜ்ல. நம்மளோட சுவையான முள்ளு அச்சு முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க 2 முறுக்குமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.